ஹே எவ்ரிவான், ஒரு குட்டி பொங்கல் vlog பார்க்கலாமா? பொங்கலுக்கு முன்னத்து நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசல் தொளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ பொங்கல் அன்னைக்கு பொறுமையாக எழுந்திரிச்சு பொங்கல் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, பொங்கல் இஸ் செலிப்ரேட்டட் டு தேங்க் நேச்சர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. நம்மளுக்கு டெய்லியும் ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்குற நேச்சருக்கு தேங்க் பண்ணி வீட்டு பொங்கல் வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல். எல்லோரும் நேரத்துலேயே கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ அங்கே இருக்க எல்லா மாடுங்களையும் குளிக்க வச்சு மஞ்சள் பூசி விட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வருஷமும் இதே ப்ளூ அண்ட் ரெட் இல்லாட்டி க்ரீன் அண்ட் பிங்க் தான். ஏன்னா அவங்களுக்கு டார்க் கலர்ஸ் தான் பிடிக்குமாங்க. வாசல்லாம் கோலம் போட்டு அலங்கரிச்சிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டிக்கு 2 பொங்கல், மாடுகளுக்கு ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல், சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கல், பூமாதேவிக்கு ஒரு பொங்கல், குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல், வாழைத்தோட்ட ஐயனுக்கு ஒரு பொங்கல், மினியப்பனுக்கு ஒரு பொங்கல்னு 7 பொங்கல் கண்டிப்பாக வச்சுருவோம் எல்லா வருஷமும். இப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொங்கல் வச்சு தேங்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக மாட்டு பொங்கலோட ஸ்பெஷல் வந்துருச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மாடுகணுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. எல்லோரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கும் கேட்குறக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இது அவங்களுக்கான டேன்னு விஷ் பண்ணிவிட்டு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பெரும்பாலும் எல்லா தோட்டத்துலேயும் இந்த மரம் வச்சுருப்பாங்க. இது கார மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கழியே தான் மினியப்பன் சாமி இருக்குங்க. காவல் தெய்வமாக எல்லார் தோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தோட்டத்துக்கு காவலாக இருக்க மினியப்பனுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் படைச்சிட்டு அப்புறம் பட்டிக்கு அங்கே அறுசுவை உணவு படைச்சி சாமி கும்பிட்றது வழக்கங்க. பொங்கல் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபெஸ்டிவல், இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் லைஃப் இட் செல்ஃப். ஸோ இப்போ இருக்கிற பிஸியான ஷெட்யூலில் எல்லாரும் ஒரு நாள் நேச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ப்ரே பண்ணுறது ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங் தாங்க. அண்ட் கம்மிங் டு தி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் ஆஃப் மாட்டு பொங்கல். இது பட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மாட்டு சாணியில் இந்த மாதிரி பட்டி மாதிரி கட்டிக்குவாங்க. இந்த 4 போர்ஷனில் ஒரு போர்ஷன் எம்டியாக விட்டுட்டு ஒன்றில் தயிர், ஒன்றில் நவதானியம் அண்ட் சுண்ணாம்பு, இன்னொன்றில் மஞ்சள் தண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே யங்கஸ்ட்டு கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு சென்டரில் மிதிக்க வைப்பாங்க. இப்படி பண்ணும்போது அந்த எம்டியாக இருக்கிற பிளேஸ் நிறைஞ்சிரும். ஸோ இது எதுக்காகனா நம்ம பட்டி நிறைஞ்சு நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக செழிப்போடு இருப்போம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கொடி முடக்கத்தான் கொடின்னு சொல்லுவாங்க. இதை கண்ணுக்குட்டி அத்துட்டு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி வரும்போது நம்மளும் அந்த தடைகள்லாம் தாண்டி இந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். அண்ட் லாஸ்ட் கோமாதா பூஜை. கோமாதாவை வீட்டோட லக்ஷ்மின்னு சொல்லுவோம். ஸோ கோமாதாவுக்கு ஃபஸ்ட்டு பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். திஸ் இஸ் ஹவ் வி செலிப்ரேட்டட். Thank you for watching. See you on next video.